வந்தவாசி என்றால் இந்திய வரலாற்றின் அழிக்க முடியாத அத்தியாயம் என்றுதான் நினைவுக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வந்தவாசி நகரம். ஆம், நீங்கள் பார்க்கும் இந்த கோட்டை சுவர்கள் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தின் பேரரணாக இருந்தது. எதிரிகளுக்கு எளிதில் எட்டாத அகழிகள் சூழ்ந்த இந்த வந்தவாசி கோட்டை பல வரலாற்று சுவடுகளை சுமந்து இன்று சப்தமில்லாமல் மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. வந்தவாசிக்காரங்க மட்டுமல்ல, இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இந்த வந்தவாசி வரலாறை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன் இந்த கோட்டைக்கு வர நீங்கள் நினைத்தால் வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னால் சிறிய தெரு வழியாக இந்த கோட்டைக்குள் வரலாம். சரி, வரலாறுக்கு வருவோம். 1760 ஆம் ஆண்டு ஜனவரி 22. இந்தியாவின் ஆங்கிலேயே அடிமை வரலாற்றை எழுதிய நாள் என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. ஆம், சுமார் 265 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தேதியில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆங்கிலேய படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையே நடந்த வந்தவாசி போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதால் அடுத்த 187 ஆண்டுகள் நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டே கிடக்க வேண்டிய அவல நிலைக்கு ஆளானோம். இந்த போரில் பிரெஞ்சு படைகள் வென்றிருந்தால் இந்திய வரலாறு வேறு விதமாகவும் எழுதப்பட்டிருக்கும் என்பது வேறு கதை. மராட்டியர்களால் கட்டப்பட்ட பல கோட்டைகளில் இந்த வந்தவாசி கோட்டையும் ஒன்று என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். சுமார் 1½ கிலோமீட்டர் சுற்றளவுடன் நீள்சதுர வடிவம் கொண்டது இந்த கோட்டை. மொகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஆற்காடு நவாப்புகளுக்கு வந்தவாசி கிடைத்தது. 1690 முதல் நவாப்புகள் தென்னிந்தியாவில் வரி வசூல் செய்தனர். 1749 ஆட்சிக்கு வந்த முகமது அலிகான் வாலாஜா என்பவர் பிரெஞ்சு படை அதிகாரிகளை வந்தவாசி கோட்டையில் தங்குவதற்கு அனுமதித்தார். அப்பொழுதிலிருந்து பிரெஞ்சு இராணுவ தளமாக வந்தவாசி மாறியது. இந்த சூழலில் இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் தங்களது வணிக ஆதிக்கத்தை மேம்படுத்த கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டை கைப்பற்றினர். இந்த சூழலில் அப்போது ஆட்சியில் இருந்த முகமது அலிகான் வாலாஜா ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டியிருந்ததால் வந்தவாசியில் இருந்த பிரெஞ்சு படைகளை காலி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் ஆங்கிலேய படைகளை நிறுத்தி வைக்க வசதியாக ஆற்காட்டிலிருந்து வெறும் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வந்தவாசி கோட்டையை கைப்பற்ற தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்தனர். இறுதியாக 1760 ஜனவரி 22 ஆம் தேதி வெற்றியடைந்தனர். இந்த வெற்றியை டெல்லி நோக்கி ஆங்கிலேயர்கள் செல்ல வேண்டிய முடிவுக்கு வந்தனர். இதன் தொடர்ச்சியாகவே இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமையானது. சரி, இந்த வந்தவாசி போர் எப்படி நடந்தது தெரியுமா? ஆங்கிலேய படைத்தளபதி சர் அயர்கூட், பிரெஞ்சு படை தளபதி ஜெனரல் லாலி. காலை தொடங்கிய போரில் ஆங்கிலேய பீரங்கிகள் குண்டு மழைகளை பொழிந்தன. தாக்கு பிடிக்காமல் பிரெஞ்சு படைகள் வந்தவாசி கோட்டையை காலி செய்துவிட்டு ஓடின. வெறும் 7 மணி நேரமே வந்தவாசி போர் நடந்தது. பிரெஞ்சு படையிலும் ஆங்கிலேய படையிலும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து கிடந்தனர். பிரெஞ்சு படை தளபதி ஜெனரல் லாலி பாண்டிச்சேரிக்கு தப்பியோடினார். உலக வரலாற்றில் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்ததும் எழுந்ததும் போர்களால்தான். அப்படி இந்தியா என்ற ஒருங்கிணைந்த நாடு எழுவதற்கு காரணமாக இருந்ததும் வந்தவாசி போர் என்று கூறலாம். இந்திய வரலாற்றின் முதல் பக்கமாக இருக்கும் வந்தவாசி போரை தாங்கி நிற்கும் வந்தவாசி கோட்டையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வந்தவாசியில் இருப்போரும் வந்தவாசிக்கு வர நினைப்போரும் இந்த வரலாற்று நினைவு கோட்டையை ஒரு முறையாவது பார்த்துவிட்டு செல்லுங்கள்.